இஃப்தார் டே 25 என்னெல்லாம் செஞ்சேன்னு பார்க்கலாமா? நோம்பு முடிய போகிறக்கிட்ட தான் கொஞ்சம் டயர்டாக தெரியுது இப்போல்லாம். அதனால் இஃப்தார் செய்கிறதுக்கு நுழையும் போதே கொஞ்சம் லேட்டாக தான் நுழைஞ்சேன். பிரெட் பாக்கெட்ஸ் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நார்மலாக நம்ம பேசிக்காக போடுற மசாலா தான். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அவ்வளோதான். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், கேப்சிகம், கேரட் 3 மட்டும் கொஞ்சமாக வதக்கி எடுத்துகிட்டு உப்பு, சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், அப்புறம் சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5 மினிட்ஸ் அந்த சீஸோட வதக்கி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் சீஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிரெட்டை நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது டம்ளரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. அப்புறம் எக்கில் டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். பசங்களுக்கு மட்டும் தான் பிரெட் பாக்கெட்ஸுக்கு பொரிக்கிறேன். எங்களுக்கு அப்படியே சாண்ட்விச்சாக போட்டாச்சு. லாஸ்ட் மினிட்ல வேலை பார்க்கறதுனால 4 அடுப்புலையும் பிஸியாக தான் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் சாண்ட்விச், ஒரு பக்கம் பிரெட் பாக்கெட், ஒரு பக்கம் நோம்பு கஞ்சி. சென்டரில் கட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பாக்கெட் லைட்டாக ஹோல் போட்டுட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணாலும் சரி, நல்லாயிருக்கும் இது. இதெல்லாம் நீங்கள் கிட்ஸ் பார்ட்டிக்கு, தாவத்துக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 4:30க்கு மேலே தான் கிச்சனுக்கு நுழைஞ்சேன். டக்குன்னு டைம் ஓடிடுச்சு. நார்மலாக வேலை பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நோம்பையும் வச்சுக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் இழுத்துட்ட மாதிரி தெரிஞ்சு. கடல் பாசி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வெறும் தண்ணியில் காய்ச்சிட்டு சுகர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொதிக்கலாம் விடலை. இதை ஊற்றி செட் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. அப்புறம் ஜூஸ்